சார் கஸ்டமர் கால் பண்ணாங்க, வீட்டில் ஒரு பார்ட்டி ஆடுறான், உங்கள்கிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் உங்க ரெஸ்டாரண்ட் ரெஃபர் பண்ணாங்க. ஓகே பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லி ஓகே. ஒரு 120 மெம்பர்ஸ்க்கு ஆர்டர் பண்ணேன் சார். என்ன பிரியாணி வேணும் மேம்? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி வேணும் சார். பிரியாணி மட்டுமா இல்லை ஸ்டார்டர்ஸ் கூட சேர்த்து ஆர்டர் பண்ண போகிறீங்களா? ஸ்டார்டர்ஸும் வேணும் சார் சேர்த்து. ஏதோ பக்கோடா டைப்ல ஏதோ சொன்னாங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஆமாம் ராஜமுந்திரி பக்கோடா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா அந்த கோடி வேப்பிடு சம்திங் ஏதோ. ஆமாம் அது ராஜமுந்திரி பக்கோடா இருக்குது, அப்புறம் பச்சைமிர்ச்சி கோடி ஃப்ரை இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்கும். அது இல்லாமல் இது ஆந்திரா நெய் ரோஸ்ட்டு, கடப்பா தவா ரோஸ்ட், இது ரெண்டுமே நல்லா இருக்கும் பிரியாணி கூட. ஒரு 120 மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் சார்? ஏன்னா ஒரு 13 to 15 kg கரெக்டாக இருக்கும். அது வந்து 120 ப்ளஸ் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டர் சேர்த்து ஆர்டர் பண்ண போகிறீங்கனால கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். ஓகே சார். ஓகே பிரியாணி கூட ஏதாவது கிரேவி அந்த மாதிரி ஏதாவது தருவீங்களா? வந்துடும், ரைத்தா வந்துடும், கிரேவி வந்துடும், குலாப் ஜாமுன் வரும். வீட்ல வேற ஏதாவது இருக்கா சார் உங்ககிட்ட? பிரெட் அல்வா பண்ணி தரலாமா? பிரியாணி கூட பிரெட் அல்வா வரும். ஸ்டார்டர்ஸ் மட்டும் வீட்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன் சார். அது கூட எனக்கு இந்த ஆப்ரிகாட் புட்டிங் கொடுத்துலாம் கூட மெனு மட்டும் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். எவ்வளோ என்னென்ன மெனு என்ன ஸ்டார்டர்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். நம்ம மொத்தமாக கன்சல்ட் பண்ணி அமௌண்ட் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ.